இன்னைக்கு புரட்டாசி ஃபஸ்ட்டு சனிக்கிழமை. அன்னைக்குன்னு பார்த்து நான் லேட்டா எந்திரிச்சுட்டேன். 9 மணிக்கு தான் காலையில எந்திரிச்சேன். அதனால பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு லஞ்சுக்கே நான் வந்துட்டேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான். ஆன்ட்டி தான் இன்னைக்கு பண்ணியிருந்தாங்க. பருப்பு சாப்பாடு, அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரியல். சூப்பரா இருக்கும் காம்பினேஷன். எவர்கிரீன் காம்பினேஷன். சாப்பிட்டுட்டு அப்புறம் நாளைக்கு மாகாளி அமாவாசை இல்லையா? அதுக்கு நம்மளோட தாத்தா பாட்டிக்கெலாம் சாமி கும்பிடுவோம், முன்னோர்களுக்கெலாம். அதுக்காக அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வீட்டிலே இந்த தடவை ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எங்கள் ஹஸ்பண்டோட ஆத்தாக்கு அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அதிரசம் எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சிருதுன்னு பயந்துட்டு நானும் ஆன்ட்டியும் ட்ரையே பண்ண மாட்டோம். பட் இந்த தடவை எப்படி நமக்கு வராமல் போகும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி 2 நாளைக்கு முன்னாடியே மாவு எல்லாமே பிசைஞ்சு வச்சுட்டேன். ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சுது. நாளைக்கு காலையில் இது ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு ஸ்வீட்டும் ரெடி பண்ணியிருந்தேன். முந்திரி பாதாம் பர்ஃபி, கேஷ்யூ ஆல்மண்ட் பர்ஃபி. மொத்தமாகவே ஸ்வீட்னா பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லையா? அதனால் இதில் இந்த தடவை ரெடி பண்ணலாம். மைசூர் பாக்கு தான் எப்போவுமே செய்வோம். சரி இந்த தடவை முந்திரியும் பாதாம் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். நல்லாவே வந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக ரெசிபி வீடியோவை ஷேர் பண்ணுறேன்.